வணக்கம். நம்ம இன்னைக்கு N2 கிராமர் பாயிண்ட் ஆல்ரெடி நம்ம லாங் வீடியோவில் ஏ நீ ஷிரோ பி நீ ஷிரோ அப்படின்ற கிராமர் பாயிண்ட்டை பற்றி பார்த்தோம். ஸோ அதை பற்றின ஒரு ஷார்ட் டிஸ்கிரிப்ஷன் தான் இந்த யூடியூப் ஷார்ட்ஸில் நீங்கள் பார்க்குறது. ஸோ இதை பற்றின டீட்டெயில்டு எக்ஸ்ப்ளனேஷன் வந்து லாங் வீடியோவில் இருக்குது. அந்த வீடியோட லிங்க் வந்து நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். ஸோ இப்போ இந்த பர்டிகுலர் கிராமர் பாயிண்ட் வந்து என்னென்னா, ஏ நீ ஷிரோ பி நீ ஷிரோ, அதாவது ஏஆக இருந்தாலும் பியாக இருந்தாலும் முடிவு என்றது ஒன்று தான். ஸோ இதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷன் அண்ட் எக்ஸாம்பிள் வந்து இந்த லாங் வீடியோவில் இருக்குன்றதுனால நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கலாம். ஸோ தட் உங்களுக்கு ஈஸியாக புரியும். ஸோ இந்த பர்டிகுலர் கிராமருக்கு என்னென்ன ரூல்ஸ் இருக்குது, எப்படி நம்ம ஃபார்மேஷன் பண்ணுறோம், வேர்ப் யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறோம், அட்ஜெக்டிவ், அட்ஜெக்டிவ், நவுன், இது எல்லாத்த பற்றின டிஸ்கிரிப்ஷன் வந்து டீட்டெயில்டாக நான் வந்து லாங் வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கிறேன். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஷின்கான்சன் மாஸ்டர் நம்ம N2ஓட புக்கு வந்து ஃபாலோ பண்ணுறோம் இல்லையா, ஸோ அதை பற்றின எக்ஸ்ப்ளனேஷனும் இருக்குது. ஸோ இந்த ஸ்லைட்டில் நீங்கள் பார்க்குறது வந்து நீ ஷித்தே மோ அப்படின்ற அடிஷ்னல் பாயிண்ட், கிராமர் பாயிண்ட் இருக்குது. ஸோ நீ ஷித்தே மோன்றது N3ஓட கிராமர் பாயிண்ட். அப்போது இந்த நீ ஷித்தே மோ, நீ ஷிரோ, நீ ஷியோன்றது வந்து இது மூணுத்துக்கும் உள்ள வேறுபாடு என்ன, அதை பற்றின எக்ஸாம்பிள் கூட அந்த லாங் வீடியோவில் இருக்குது, நீங்கள் பார்க்கலாம். ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ, இந்த ஷார்ட்ஸ் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த சேனல் ஜப்பனீஸ் இன் தமிழ் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்குற லாங் வீடியோ வந்து நீங்கள் பார்த்து பயன்பெறுங்க. தேங்க்யூ.